கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறக்கூடிய ராசி. இந்த வருஷம்தான் குரு உங்கள் இதில் உச்சம் பெறுகிறார், 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா லெவல்லையும் டெவலப்மெண்ட், பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார், பிதிருசானத்தை பார்ப்பார். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஒரு அப்கிரேட் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களை கொண்டு தேர் மாதிரி நடுத்தூரில் கொண்டு விட்டுறக்கூடாது. அதனால் கூட இருக்க கூட்டாளிகள் யார் என்று பார்க்கணும். நிறைய பேர் கூட்டாளிகள் வந்த உடனே குடும்பத்தை பிரித்து விட்டுருவாங்க. அந்த கூட்டாளிகள் பேச்சை கேட்டு நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் நீங்கள் யாரையுமே அனுமதிக்கக்கூடாது. உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், குடும்பம் தனி, நட்பு தனி, வெளி உலகம் தனி, தொழில் தனி என்று பிரித்து கொள்ளக்கூடியதில் கடகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடகத்துக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பொசிஷன் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் நான் பார்க்குறேன். தேகாரோக்கியத்தில் இடது பக்க தேகாரோக்கியம் என்று சொல்வார்கள். இதே பகுதி இருக்கிறது. ப்ரெஷர், பிபி எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக மிக பாதுகாப்பாக வைப்பதும், ரொம்ப தொலைவுக்கு ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்கன்னா கூட லேடிஸாக இருந்தாலும் நிறைய இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, என்ன இப்படி வந்திருக்கிறீன்னு யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சிம்பிளாக போங்க, ஆனால் சேஃப்டியாக போங்கன்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். பிள்ளைகளால் பெரிய அனுகூலம் காணப்படும். திருமண தடைகள் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆகக்கூடிய ராசிக்காரர்களில் கடக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு பெரிய அளவு யோகத்தை தரும். நிம்மதியான தூக்கத்தை உடைய கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு. கடகராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 2026 இத்தனை நாள் ரொம்ப அவதிப்பட்டு, என்ன சார் எனக்கு அஷ்டம சனியெல்லாம் போயிடுத்து, இருந்தாலும் பல கஷ்டம சனி மாதிரி இருந்துட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு படாத பாடுபட்டுட்டு இருக்கேன், இன்னும் என்னால் அடுத்த லெவல் எடுக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒவ்வொரு லெவலாக வரத்துக்குள்ளான வாய்ப்புகள், கமிட்மெண்ட்ஸோட சில விஷயங்கள் நடக்கும். எப்போவுமே வீடு கட்டும்போது கஷ்டமாக தான் இருக்கும், கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த கமிட்மெண்ட்ஸோடு இருந்து அதை நிறைவேற்றி அதில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்குண்டான வருஷங்களை இந்த வருஷத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. கடகராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், ஆன்சைட் வேலையெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. வீடு சம்மந்தமான கடன் விஷயங்களில் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு 6 மந்த்ஸுக்கு நீ எப்போவுமே ரெடியாக இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெடியாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில முடிவுகள் கூட தப்பாக இருக்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் மனசில் நினச்சா கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மனசை கூட குழப்பறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்க நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்தில் எதிர்காலத்தில், அதாவது இந்த வருஷம் 6வது மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்கள் நிகழ்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரும், இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே மாதிரி விருப்பமான விஷயங்களை முதலே முடிவு சரியாக எடுக்கணும். நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் வளர்த்துட்டு பாசம், காதல் இந்த மாதிரிலாம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அது நடக்கலை அப்படின்னு சோகப்படுறதை விட எதாக இருந்தாலும் முன்னமே முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கடகராசி என்பர்கள் இந்த வருஷத்தில் பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். கடகராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானின் 3ஆம் பார்வை அதீத நன்மையை செய்யும். ஸோ வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு அருமையான காலம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உடனே போயிடுவீங்க. ஸோ தகப்பனாருக்கு மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஒரு 10% கண்டத்துக்கு நிகரான மருத்துவ செலவு ஏற்படும். உடல் சோர்வு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது சின்ன வேலை செஞ்சாலே டயர்ட் ஆகிடுவீங்க. முன்ன மாதிரி இல்லையே, வயசாயிடுச்சேன்னு தோணும். வயசுலாம் உங்களுக்கு ஆகலை, கோச்சாரம் சரியில்லை, உடல் சோர்வு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நபர் யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு வரும், அதுலேருந்து ரெக்கவர் ஆனோன்னா இன்னொருத்தருக்கு மருத்துவ செலவு வரும். இப்படி ஒருவருக்கு பின் ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அதீத மனபயம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராகு பகவான், 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத பிரயாணங்கள், தேவையில்லாத பயம், ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய நிலை, பிடிச்ச இடத்துக்கு போக மாட்டீங்க, பிடிக்காத இடத்துக்கு போகிற மாதிரி நிலைமை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் பண்ணணும். இந்த டைமில் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தெரியாத தொழிலையோ தெரியாத விஷயத்துலையோ, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, பிட்காயின்னு அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கில் இன்னும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பணம் போயிடும். இந்த டைமில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது. வருமானம் குறையும். பேச்சில் கவனம் இருக்கணும். உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க, மௌனமாக ஆகிடுவீங்க. குடும்பத்தில் உங்களோட ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வரும். மனஸ்தாபம், மனத்தாங்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த டைமில் வாக்குறுதி யாருக்கும் தராதீங்க, கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு அருமையான ஆண்டு. கடகராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் செலவு 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 தான். இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு செலவாகவே இருக்கும். நீங்களாவே நல்ல செலவாக பண்ணிடுங்க, இல்லைன்னா தேவையற்ற செலவுகள் ஆகிடும். யாருக்காவது பணம் கொடுத்து திரும்பி வராது. அதே மாதிரி நீங்கள் பணம் வந்து நீங்கள் வாங்கிய கடனை இந்த வருஷம் கட்டியே ஆக வேண்டிய அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும். அப்படி நீங்கள் கட்டுறதா இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பிற்பகலில் கட்டுங்க, சீக்கிரமாக கடன் அடையும். அதே மாதிரி செலவுகள் நீங்களாக சுப செலவுகள் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. வீடு வாங்கலாம், அல்லது மனை வாங்கலாம், அல்லது வந்து வாகனங்கள் வாங்கலாம், அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனால் பழைய வாகனத்தை வாங்காதீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால வந்து குடும்பத்தில் மற்ற உறவினர்களோடு பேசுகிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். விவாதங்கள் இந்த வருஷம் பண்ணவே கூடாது. விவாதங்கள் பண்ணிங்கள சண்டை வந்து பிரச்சனையாகி குடும்பத்தை பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதாவது கூட்டு குடும்பம் இருக்கிறவங்க, சிலர் இந்த கடகராசியில் இருக்கிறனால கூட்டு குடும்பம் இருக்கிறவங்க இவங்க வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருஷம் வந்து அரசியல்வாதிகளுக்கு, இந்த கடகராசியில் வந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய ஆண்டாக இருக்குது. அதனால் வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ என்ன பேசுகிறோம் ஏதை பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்லை விட்டாலும் வந்து தேவையற்ற வழக்குகள் பிரச்சனைகள் வரக்கூடிய ஆபத்துக்கள் உங்களுக்கு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருக்கணும். மனைவிக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருக்கும். இருந்தாலும் மனைவியுடைய அந்த பூஜைகள் தான் உங்களை காப்பாற்றுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு முறை திங்கட்கிழமை அன்று ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில், இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம், அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறையா சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழையாண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால விவசாயங்கள், இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து, அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போன்றவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு. சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.